அனாதைகளாக வளர்ந்த இரட்டை நண்பர்கள் சூர்யா நோய்வாய்ப்பட்டவன் மற்றும் விமல் கஞ்சன் என்று அறியப்பட்டவன். விமல் தனது செலவுகளில் மிகவும் கடுமையானவன். தேவையற்ற செலவுக்காக சூர்யாவிடம் அடிக்கடி சண்டையிடுவான். இதனால் சூர்யாவும் மற்ற நண்பர்களும் விமலை ஒரு மகா கஞ்சன் என்று கேலி செய்தனர். விமலும் அமைதியாகச் சிரிப்பான். ஒரு நாள் சூர்யா திடீரென படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவர்கள் விமலை அழைத்து, சூர்யாவுக்கு 2 வருடங்களுக்குள் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை தேவை, இதற்கு மிகப்பெரிய தொகை வேண்டும் என்றனர். விமல் அதிர்ச்சியடைந்தாலும் நண்பனின் உயிரை காப்பாற்றுவதே முதல் கடமை என்று முடிவெடுத்தான். அன்றிலிருந்து விமல் தனது கஞ்சத்தனத்தை 100 மடங்காக அதிகரித்தான். அவன் பழைய துணிகளை அணிந்தான், ஒருவேளை உணவு உண்டான், தனது சிறிய வேலை நேரத்தை இரட்டிப்பாக்கினான். இந்த மாற்றத்தைக் கண்ட சூர்யா, நோய்வாய்ப்பட்டிருக்கும் என்னை பார்க்க கூட வரமாட்டேன் என்கிறான், இவன் திருத்தவே முடியாத கஞ்சன் என்று வருந்தினான். இவ்வளவு பணத்தை யாருக்காகச் சேர்க்கிறான் என்று சூர்யா அடிக்கடி நண்பர்களிடம் புலம்பினான். விமல் தனது இலக்கில் உறுதியாக இருந்தான். சூர்யாவிடம் உண்மையை தெரிவிக்காமல் பணத்தைச் சேர்த்தான். சரியாக 2 வருடங்களுக்குப் பிறகு அறுவை சிகிச்சைக்கான முழு தொகையையும் விமல் தயார் செய்தான். விமல் சூர்யாவை அறுவை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் சூர்யாவுக்கு உண்மை விளங்கியது. விமல் சேமித்தது தன்னுடைய சிகிச்சைக்காக என்பதை அறிந்து சூர்யா அவன் காலில் விழுந்து அழுதான். நீதி: சில சமயங்களில் ஒருவரின் உண்மையான தியாகம் வெளியே தெரியாது. அன்பின் ஆழம் வெளிப்படும்போது கஞ்சன் காப்பானாக தெரிவான். அனாதைகளாக வளர்ந்த இரட்டை நண்பர்கள் சூர்யா நோய்வாய்ப்பட்டவன் மற்றும் விமல் கஞ்சன் என்று அறியப்பட்டவன். விமல் தனது செலவுகளில் மிகவும் கடுமையானவன். தேவையற்ற செலவுக்காக சூர்யாவிடம் அடிக்கடி சண்டையிடுவான். இதனால் சூர்யாவும் மற்ற நண்பர்களும் விமலை ஒரு மகா கஞ்சன் என்று கேலி செய்தனர். விமலும் அமைதியாகச் சிரிப்பான். ஒரு நாள் சூர்யா திடீரென படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவர்கள் விமலை அழைத்து, சூர்யாவுக்கு 2 வருடங்களுக்குள் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை தேவை, இதற்கு மிகப்பெரிய தொகை வேண்டும் என்றனர். விமல் அதிர்ச்சியடைந்தாலும் நண்பனின் உயிரை காப்பாற்றுவதே முதல் கடமை என்று முடிவெடுத்தான். அன்றிலிருந்து விமல் தனது கஞ்சத்தனத்தை 100 மடங்காக அதிகரித்தான். அவன் பழைய துணிகளை அணிந்தான், ஒருவேளை உணவு உண்டான், தனது சிறிய வேலை நேரத்தை இரட்டிப்பாக்கினான். இந்த மாற்றத்தைக் கண்ட சூர்யா, நோய்வாய்ப்பட்டிருக்கும் என்னை பார்க்க கூட வரமாட்டேன் என்கிறான், இவன் திருத்தவே முடியாத கஞ்சன் என்று வருந்தினான். இவ்வளவு பணத்தை யாருக்காகச் சேர்க்கிறான் என்று சூர்யா அடிக்கடி நண்பர்களிடம் புலம்பினான். விமல் தனது இலக்கில் உறுதியாக இருந்தான். சூர்யாவிடம் உண்மையை தெரிவிக்காமல் பணத்தைச் சேர்த்தான். சரியாக 2 வருடங்களுக்குப் பிறகு அறுவை சிகிச்சைக்கான முழு தொகையையும் விமல் தயார் செய்தான். விமல் சூர்யாவை அறுவை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் சூர்யாவுக்கு உண்மை விளங்கியது. விமல் சேமித்தது தன்னுடைய சிகிச்சைக்காக என்பதை அறிந்து சூர்யா அவன் காலில் விழுந்து அழுதான். நீதி: சில சமயங்களில் ஒருவரின் உண்மையான தியாகம்